கெவின் ஃபேகே இப்போதைக்கு ஒரு அஃபிஷியலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. அந்த இன்டர்வியூவில் மார்வல் அப்கமிங்கில் என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே சொல்லிட்டாப்புல. அதாவது சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எம்சியூ எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் நம்ம எம்சியூ ரீபூட் ஆக போகிறதையும் ரீபூட்டில் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்காகட்டும் அயன்மேனுக்காகட்டும் ஒரு நியூ மூவி வரப்போகுது, நியூ ஆக்டர் தான் உள்ளே வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு சொல்லியிருக்காப்புல. அது போக இதை பற்றி கேட்டப்போ எப்படி இதை ரீகாஸ்ட் பண்ண போறீங்க, ஆல்ரெடி ரீகாஸ்ட் பண்ணலாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு சூப்பர்மேன் ரீகாஸ்ட் பண்ணி தான் இப்போ புது மூவி வந்திருக்கு, அதை எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ரீகாஸ்ட்டையும் ஏற்றுக்கோங்க நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதாவது அயன்மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா ரீகாஸ்ட்டை பற்றி பேசியிருக்காப்புல. அது போக மைல்ஸ் மொரால்ஸ் எம்சிக்குள்ளே வருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் அந்த மூவி வர வரைக்கும் இதை பற்றி நாங்கள் எதுவும் பேச முடியாது, சோனிகிட்ட தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மூவி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் மைல்ஸ் மொரால்ஸ் எம்சிக்குள்ளே வருவாரா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் மைல்ஸ் மொரால்ஸ் வரப்போகிறதில்ல அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுபோக தோர் ரீகாஸ்ட் ஆவாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கும் தோர் இப்போதைக்கு ப்ரைம் டைமில் இருக்கார், ஸோ அவரை ரீகாஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஸோ தோர் கன்னியூ ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம ஸ்பைடர்மேனும் கன்னியூ தான் ஆவார். அது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் ஓப்பனாகவே பேசியிருக்காப்புல. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரீகாஸ்ட்டை பற்றி தான். ரீகாஸ்ட் அது போக எம்சியூ ரீபூட் ஆக போகிறது, இந்த ரெண்டும் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீகாஸ்ட் அண்ட் ரீபூட்டுங்கிறது எல்லா விஷயத்துக்கும் நடக்கிற விஷயம் தான். பட் அதை எம்சியூ எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. ஏன்னா கதையாகட்டும் கேஸ்ட் பண்ணுற ஆக்டர் ஆகட்டும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கணும். ரெண்டில் எது சொதப்புனாலும் எம்சியூ அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடும். ஏன்னா அந்தளவு நிலைமையில தான் இப்போதைக்கு இருக்குது. டூம்ஸ்டேவும் சீக்ரெட் வார்ஸும் தான் எம்சியூவை காப்பாற்றணும்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த 2 மூவிக்கு அப்புறம் வரப்போகிற ரீபூட்டை அந்த 2 மூவியும் முக்கியமாக சொல்லணும்னா சீக்ரெட் வார்ஸ் அதுதான் எப்படி டீல் பண்ண போகிறாங்கிறதே அமையும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரீபூட் வரதான் போகுது எப்படி இருந்தாலும். பட் அதை முடிஞ்ச அளவுக்கு கெவின் ஃபேகே பெட்டராக கொடுப்பாரு நம்புகிறேன். அது போக இந்த ரீகாஸ்ட் அண்டு ரீபூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு கேப்டன் அமெரிக்கா அண்டு அயன்மேனா யார் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்கள் தாட்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.